ஆகாதென்று தள்ளின கல். எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து இதோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவார்கள் இந்த வசனத்தோடு. அப்ப கற்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது, எல்லாமே ஒரே அளவு. அப்படி கொண்டு வரப்பட்டு மாட்டும் போது ஒரு கல்லின் அளவு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த கல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது ஒரு மெயினா ஒரு ஸ்டோன், இந்த தலைக்கல், அது இல்லை. அது வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. ஃபர்ஸ்டே செஞ்சு அனுப்பும்போது அதையும் செஞ்சு அனுப்பிட்டாங்களாம். ஆனா கெட்டுறவங்களுக்கு அது தெரியல, இதுதான் என்ன கல்லு, தலைக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அதை என்ன கல்லா மாத்திட்டாங்க தெரியுமா, ஆகாததுன்னு தள்ளிட்டாங்க. இதுக்கு செட் ஆகாது. ஆமா, சில நேரத்தில் பாருங்க, மற்றவங்களுக்கும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து டிஃபரெண்டா இருப்பாங்க. என்னன்னா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா செட் ஆக மாட்டோம் நம்ம. ஆனா ஒரு நாள் வரும், அது கர்த்தராலே ஆயிற்று. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு கல்லு மிஸ் ஆகுது, ஒரு கல்லு மிஸ்ஸிங். நேர அந்த கல் செய்யற ஆட்கள்கிட்ட சொல்லி விட்டாங்களாம். சொல்லி விடும்போது சொன்னாங்க, நாங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோமே இல்லையே, தேடி பார்த்தா இல்லை. அப்போதான் கல்லை தூக்கி போட்ட ஆளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஒரு கல் செட் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டோம். இப்போ எல்லாரும் அந்த கல்லை தேட போறாங்களாம். எல்லாரும் தேடும் போது அது எங்கேயோ ஒரு குப்பையில, எங்கேயோ ஒரு பள்ளத்துல. இப்போ எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வைத்தது போது பாடுறாங்க, ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கல்லுக்கு எப்படி செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ? ஒரு கல்லுக்கு. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அப்படிதான் உருவாக்கி வச்சார். அதனால நிறைய பேர் கூட நீங்க செட் ஆக மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் கூட செட் ஆகல. ஆமா, அதனாலதான் ஸ்கூல்லயும் ஒதுக்கி வைக்கிறாங்க, காலேஜ்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனா ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாம். ஆனா ஒரு நாள் வரும், ஹalleluya, ஷாகமாமா ரிம்ராதனா. அதான் அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இது செட் ஆகாது, அதை வச்சாதான் ஒர்க்கே பினிஷ் ஆகும். ஹalleluya. ஆகாப் யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போகும்போது யோசபாத்த கம்பெனி கூடுறான். யோசபாத்த வரார். இப்ப நம்ம வேர்டுக்கு, யோசபாத் எங்க போனாலும் வேர்டு வேணும், அவருக்கு வார்த்தை வேணும். உடனே ஆகாப் என்ன பண்றான்னா, ஒருத்தனை மட்டும் ஒதுக்கி வைக்கிறான். யார? மீகாயாவை ஒதுக்கி வைக்கிறான். ஒதுக்கி வச்சுட்டு மீதி 400 பேரை கூட்டிட்டு வரான். 400ல 4000 பேரை கூட்டிட்டு வந்தாலும் மீகாயா வராம வேலை நடக்காது. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். யோசேப்பை தூரமா வைத்து போட்டாங்க. நீ எவ்வளவு தூரமா யோசேப்பை வச்சாலும் அவன் இல்லாம உனக்கு வயிறு நிறையாது. ஹalleluya. ஆகாதென்று தள்ளின கல். ஏமா நமக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியாது. ஆனால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டதை உன் மனதில் வைத்து சொல்லு, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹalleluya, ஆமென். 400 பேர். ஹalleluya. இப்ப யோசபாத் 400 பேரும் பேசுறாங்க, ஒரே போல பேசுறாங்க. இந்த ஒரே போல பேசுறவங்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆமென். நம்ம அவருக்கு ஏற்றார் போல பேசுறதுனால நம்மளை தள்ளி வைக்கிறாங்க. ஹalleluya. அப்ப நான் என்னையும் அந்த 400 கூட்டத்தில் சேர்க்கணும், நீ அவங்கள மாதிரி பேசணும். கர்த்தர் பேச விட மாட்டேங்கிறாரு. நம்ம பேசலன்னு வாய் திறந்தா வேற வார்த்தையை வாயில வைக்கிறாரு. ஹalleluya, ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இப்போ யோசபாத் சொல்றார், வேற யாரும் இல்லையா அப்படின்னு. யோசபாத் 400 பேர், வேற யாரும் இல்லையா? அப்பதான் ஆகாப் சொல்றான், இன்னொருத்தர் இருக்கிறான், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. நான் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் எப்ப வாயை திறந்தாலும் எனக்கு எதிராக தான் பேசுவான். டேய், அவன் சத்தியம் தான் பேசுறான், நீ எதிரா நிக்கிற. இப்போ மீகாயா உள்ள வராரு. உள்ள வரும்போதே சொல்லி கூட்டிட்டு வராங்க, பாரு இது உனக்கு கிடைக்கிற
லாஸ்ட் சான்ஸ். இதுல நீ அப்படி பேசிட்டேன்னா அந்த 400 பேர் கூட உனக்கும் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. மீகாயாவும் போய் பேசுறார். ராஜா கேட்கறான், யுத்தத்துக்கு போலாமா? போங்க 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 அப்படிங்கிறார். அவன் உடனே ராஜா சொல்றீங்க பாரு, போய் சொல்லாத. அந்த 400 பேர் என்ன சொன்னாங்க? பொய் தான் சொன்னாங்க. ஆனா அவங்கள பார்த்து என்ன சொல்லல? பொய். ஏன்னா அப்படிதான். அதுல அர்த்தம், ஒரு தேவ பிள்ளை மாத்தி பேசினா அவங்கள பிடிக்காதவங்களுக்கு கூட தெரியும். அல்லேலூயா. உடனே அவன் சொல்றான், நீங்க போவீங்க, ஏன்னா திரும்பி வர மாட்டீங்கட்டான். உடனே பக்கத்துல இருந்து ஒருத்தன் டமார்னு அடிச்சான். அது எப்படி ஆண்டவர் என்ன தாண்டி வாங்கிட்ட வந்து? அது நீ பாப்ப. அல்லேலூயா. ஆமென். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? நீங்க கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவங்க. ஒதுக்க நினைச்சா கூட முடியாது. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நம்ம நினைக்கிறோம் தெரியும் இதனால. அதனாலதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். அதை எப்படி சொல்லுகிறார்? உன்னிடத்தில் இல்லாதவைகளை குறித்தோ உன்னால் இயலாதவைகளை குறித்தோ கலங்காமல் உன்னோடு இருக்கிறவரை எண்ணி துதித்துக் கொண்டிரு. அவர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார். அவர் எப்படி வேண்டுமானாலும் ரட்சிப்பார்.